தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 105 அதிகாரம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. தேவன் நமக்கு துணை நிற்கிறார், நம்மை காக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். தம்முடைய வல்லமையினாலே நம்மை நித்தமும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தை நாடும் பொழுதும். தேவன் தம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களை வெட்கப்பட்டு போகாதபடி காத்து நடத்துகிறார். அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம், அவரை நாடுவோம், அவரை தேடுவோம். அவருடைய வல்லமை நம்மை வழிநடத்தும், நம்மை பெலப்படுத்தும். நம்முடைய பெலவீனங்களில் அவருடைய பெலம் நமக்குள் பூரணமாக விளங்கும். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒன்றும் குறைவு படாது. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறதே. நாம் அவரை தேடுவோம், நாடுவோம். செப்பனியா 2 அதிகாரம் 2-3 வசனங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். தேசத்தில் உள்ள எல்லாச் சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே. அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அவரை தேடும்போது அவரை நாடும்போது அவர் நம்மை தன்னுடைய சட்டைகளின் நிழலில் காத்து நம்மை வழி நடத்துகிறார். நம்மை அவர் தகுதிப்படுத்தி உயர்த்துகிறார். நீதியோடும் மனத்தாழ்மையோடும் இருப்போம். ஆபத்து காலத்தில் அவரே நம் மறைவிடம், நம் அடைக்கலம், நம் கேடகம். நாம் நம்பி இருக்கும் துருகம் அவரே. அவரை நாம் பற்றிக் கொள்வோம். ஆமென்.